ஹலோ எவ்ரிவன், என்னுடைய பேர் மனோஜ்குமார். என்னுடைய கம்பெனி நேம் வந்து லியா அக்வா. இங்கே வந்து மதுரையில் ஒரு 150 லிட்டர் மேனுவல் வாட்டர் சாஃப்ட்னர் வந்து நம்ம இன்ஸ்டாலேஷன் பண்ணியிருக்கோம். ஸோ இதோடைய ப்ராசஸ் என்ன, இது எப்படி இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம், இது எப்படிலாம் வந்து ஒர்க் அவுட் ஆகுதுன்றதை ஒரு வீடியோவாக நம்ம பார்த்துக்கலாம். ஸோ கிளைண்ட் வந்து இது இன்ஸ்டால் எதுக்கு பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இவங்களுடைய கம்ப்ளைண்ட் பார்த்தீங்கன்னா இவங்களுடைய பைப் லைன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கர ஸ்கேலிங் வந்து ஃபார்ம் ஆகுது. இவங்களுடைய அந்த பைப்ஸ் ஹோல்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேலிங் வந்து ஃபார்ம் ஆகுது. அதுபோல் ஸ்விம்மிங் பூல் வந்து யூஸ் பண்ணுறாங்க கஸ்டமர். ஸோ அந்த ஒரு பர்பஸ்க்காக பார்த்தீங்கன்னா வாட்டர் சாஃப்ட்னிங் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 150 லிட்டர் மேனுவல் வாட்டர் சாஃப்ட்னர், அதாவது அயன் எக்ஸ்சேஞ்ச் மெத்தடில் நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். ஸோ ரெசினோட குவான்டிட்டி பார்த்தீங்கன்னா 150 லிட்டர் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். ஸோ இவங்களோட ப்ரொடக்ஷன் பார்த்தீங்கன்னா ஒரு 15,000 லிட்டர், 13 to 15,000 லிட்டர் வந்து இவங்க ப்ரொடக்ஷன் எடுக்கிறாங்க. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு ரீஜென்ரேஷனுக்காக நம்ம வந்திருக்கோம். ஸோ அந்த ரீஜென்ரேஷன் எப்படி பண்ணுறது மேனுவலாக அப்படின்றத நம்ம பார்த்துடலாம் வீடியோ கிளிப்ஸ். ஸோ கஸ்டமர் பார்த்தீங்கன்னா இதில் 2 டைப் இருக்குது. ஃபுல்லி ஆட்டோமேட்டிக்கும் இருக்குது, மேனுவல் டைப்பும் இருக்குது. கஸ்டமர் வந்து நமக்கு மேனுவலே அவங்க சூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ மேனுவலாக ஒரு சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணோம் அப்படின்னா அது ரீஜென்ரேஷன் வந்து எப்படி பண்ணுறது அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் இப்போ பார்த்துடலாம். இப்போது இந்த சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மேலே அப்ஸ்டேரில் வந்து நம்ம வந்து வெசல் வந்து இன்ஸ்டால் இங்கே வந்து ஃபிட் பண்ணியிருக்கோம். ஸோ போரோட ஹெச்பி கால்குலேட் பண்ணி நம்ம வந்து இந்த இடத்துல வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். இது வந்து ஒரு டைரக்ட் போர்லேயே வந்து நமக்கு ஒர்க் அவுட் ஆகுது. ஸோ போரோட ப்ரெஷர் மென்ஷன் பண்ணிவிட்டு இதில் வந்து ஒரு 5 kg பார் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதையும் ப்ரெஷர் மென்ஷன் பண்ணிவிட்டு போர் வந்து இந்த இடத்துல இருக்குது. உங்களுக்கு போரோட பைப்லைனில் வந்து இங்கே போயிட்டு நமக்கு அந்த சாஃப்ட்னிங் வந்து கனெக்ட் ஆகுது. ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செகண்ட் 2 ஃப்ளோர் வந்து உங்களுக்கு இருக்குது. ஸோ வந்து டிஸ்க் ஃபில்ட்ரு அந்த ஃப்ளோ மீட்டர் வந்து நம்ம இங்கேயே கொடுத்துருக்கோம். ஸோ இங்கே நீங்கள் எவ்வளோ அக்ராசிங் லிட்டர்ஸ் வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கலாம். இதை நீங்கள் டிபெண்ட் பண்ணி மேலே போய் நீங்கள் வந்து ரீஜென்ரேஷன் பண்ணிக்கலாம். கீழே பார்த்தீங்கன்னா டிஸ்க் ஃபில்டரும் ஃப்ளோ மீட்டரும் நம்ம கீழே வச்சுட்டோம். ஸோ நீங்கள் கீழே எவ்வளோ லிட்டர் கிராஸ் ஆகுதுன்றதை டிபெண்ட் பண்ணி நீங்கள் மேலே வந்து ரீஜென்ரேஷன் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இதில் ஆக்சசரிஸ் என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா எஃப்ஆர்பி வெசல் கொடுத்துருக்கோம், மல்டிபுட் வால்வு கொடுத்துருக்கோம், டிஸ்க் ஃபில்டரு ஃப்ளோ மீட்டர் வந்து கொடுத்துருக்கோம், பிஃபோர் அண்ட் ஆஃப்டருக்கு வந்து ஒரு டேப் லைன் கொடுத்துருக்கோம், பைபாஸ் வால்வு ப்ரொவைட் பண்ணியிருக்கோம், இன் அண்ட் அவுட்டுக்கு ஒரு வால்வு கொடுத்துருக்கோம். ஸோ ரீஜென்ரேஷன் பண்ணுறதுக்கான செட்டப் ஓஸ் அந்த டேங்க் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஒவ்வொரு கெப்பாசிட்டிக்கும் ரீஜென்ரேஷனோட மெட்டீரியலோட குவான்டிட்டியோட வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இதுக்கு வந்து நம்ம 25 kg NaCl வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ அதை மென்ஷன் பண்ணி நம்ம எவ்வளோ லிட்டர்ஸ் வாட்டர் ஃபில் பண்ணணும், எவ்வளோ ரா மெட்டீரியல் ஆஃப் வந்து அந்த ரீஜென்ரேஷன் மெட்டீரியல் கொடுக்கணுன்றதை மென்ஷன் பண்ணி ஒரு டேங்க் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம ரீஜென்ரேஷன் பண்ண வீடியோ வந்து இப்போ நம்ம காமிக்க போகிறோம். அதை நீங்கள் பார்த்துட்டே வாங்க. ஸோ அந்த மேனுவலாக நீங்கள் ஒரு 150 லிட்டர் சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணுறீங்கன்னா ரீஜென்ரேஷன் நீங்கள் இந்த வீடியோ பார்த்து நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம ரீஜென்ரேஷன் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ சால்ட் வந்து நம்ம வந்து இங்கே வந்து ஆட் பண்ணியிருக்கோம். நம்ம சொன்ன கெப்பாசிட்டிக்கு சால்ட் ஆட் பண்ணி வாட்டர் வந்து நம்ம இதில் வந்து ஃபில் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ரீஜென்ரேஷன் ஓஸை வந்து இதில் கொடுத்துட்டு ரீஜென்ரேஷனோட வால்வை வந்து நம்ம ஆன் பண்ணிடணும். மோட்ரு வந்து ஆல்ரெடி ஆனில் இருக்குது. ஸோ பைபாஸ் வால்வை நம்ம ஓப்பன் பண்ணிவிட்டு பொசிஷனை வந்து கிளாக் வைஸ் நம்ம ரீஜென்ரேஷனில் நம்ம ஆட் பண்ணுறோம். அதாவது செகண்ட் நம்பர் ஸ்லோ ரின்ஸ் ரீஜென்ரேஷன் இருக்கும், அதை கிளாக் வைஸில் வந்து நம்ம வச்சிடறோம். ஸோ அகைன் இந்த பைபாஸ் வால்வை வந்து ஒரு 70 to 80% நம்ம க்ளோஸ் பண்ணோம் அப்படின்னா வாட்டர் வந்து உங்களுக்கு சக் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ ஃபுல்லாக சக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து எகைன் வந்து பைபாஸ் வால்வை வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு தேர்ட் பொசிஷனில் ரின்ஸ் பொசிஷனில் வைக்கிறோம். ஸோ ரின்ஸ் பொசிஷனில் வச்சதுக்கப்புறம் எகைன் பைபாஸ் வால்வை ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிடணும். க்ளோஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா வாட்டர் வந்து உங்களுக்கு வந்து ரின்ஸ் ஆகிட்டு இருக்கும். ஸோ ஆல்ரெடி நம்ம NaCl வச்சு ரீஜென்ரேஷன் பண்ணனால வாட்டர் வந்து ரொம்ப சால்ட்டாக இருக்கும். ஸோ அந்த சால்ட் வாட்டர் வெளியே எடுக்கிறதுக்காகவும் ரீஜென்ரேஷன் வாட்டரை வந்து வெளியே பண்ணுறதுக்காகவும் நம்ம வந்து ஒரு 10 to 15 மினிட்ஸ் போரோட ப்ரெஷர் பொறுத்து ஒவ்வொரு சைட்டுக்கும் எவ்வளோ மினிட்ஸ் பண்ணுன்றதை நம்ம சொல்லுவோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம இங்கே ரின்ஸ் பண்ணுறோம். ஸோ ரின்ஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் மறுபடியும் பைபாஸ் வால்வை ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் சர்வீஸ் மோடில் வச்சிடணும். இந்த சக்கிங் ஹோஸ் வந்து தேவையில்ல ஆஃப் பண்ணிடணும். ரீஜென்ரேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிக்கலாம். எகைன் பைபாஸ் வால்வை க்ளோஸ் பண்ணிடணும். பைபாஸ் வால்வை எதுக்கு ஆன் ஆஃப் பண்ணுறோம் அப்படின்னா நீங்கள் ஒவ்வொரு வாட்டியும் மோட்டரை போய் கீழே ஆன் பண்ணணும், ஆஃப் பண்ணணும். அந்த ஒரு பர்பஸ்க்காக தான் இங்கே பைபாஸ் வால்வை ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து மல்டிபுட் வால்வை ஆப்ரேட் பண்ணிக்கலாம். அதுக்காக இந்த மாதிரி பண்ணுறோம். ஸோ 10 to 15 மினிட்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் எகைன் சர்வீஸ் மோடில் வச்சிடணும். அவ்வளோதான் ரீஜென்ரேஷன். ஸோ நம்ம வாட்டர் ட்ரீட்மெண்ட் கேட்டகரியில் வாட்டர் சாஃப்ட்னர்னு இல்லாமல் உங்களுக்கு வந்து கமர்ஷியல் ஆரோ பிளான், டிஎம் பிளான்ஸ், டீமினேஷன் ஆரோ பிளான், டீசாலினேஷன் பிளான்ஸ்,
இண்டஸ்ட்ரியல் ஆர்ஓஸ், டொமஸ்டிக் ஆர்ஓஸ் வந்து வாட்டர் ட்ரீட்மெண்ட்ல எல்லா கேட்டகரியுமே சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த மேனுவல் வாட்டர் சாஃப்ட்னர்ல உங்களுக்கு வந்து மெத்தட் நம்ம யூஸ் பண்ணனால இதுல ஏதாவது டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா கீழே தெரியல ஸ்கிரீன் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. இதுக்கு முன்னாடி வாட்டர் சாஃப்ட்னிங் வந்து நிறைய வீடியோஸ் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ அதையும் செக் பண்ணி பாருங்க. தேங்க்யூ.